ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எஸ்கே சேனல் சார்பாக வணக்கங்கள். இன்று நாம் காணவிருக்கும் திருத்தலம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ கடல்மகள் நாயகி சமேத ஷிரப்திநாதர் திருக்கோயில். 107வது திவ்ய தேசத்திற்கு சமமான பூலோக திருப்பார்க்கடலாகும். திருமாலின் நாபிக்கமலத்திலிருந்து வந்தவர், படைப்புக்கு அதிபதி என்று மகா பெருமையுடன் திகழும் பிரம்மாவுக்கு ஆணவம் தலை தூக்கியது. ஒரு கட்டத்தில் உண்மையை உணர்ந்து கொண்ட பிரம்மா தற்போதைய காஞ்சியமதிக்கு வந்து திருமாலை மனதில் நிறுத்தி யாகம் ஒன்றை நடத்துவது என முடிவு செய்தார். மனைவியை அருகில் வைத்து கொண்டுதானே யாகமும் பூஜையும் செய்வது மரபு. எனவே சரஸ்வதி தேவியை யாகத்துக்கு வரும்படி அழைக்க, கர்வத்துடன் திரிவது கணவனே ஆனாலும் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி வர மறுத்தாள். உடனே சாவித்திரியும் காயத்ரியும் அழைத்து கொண்டு யாகத்துக்கு புறப்பட்டார் பிரம்மா. இதில் ஆவேசமான சரஸ்வதியும் பூமிக்கு வந்தார். ஒரு நதியாக உருவெடுத்து நடைபெறும் இடத்தை தண்ணீரில் மூழ்க செய்வது என திட்டமிட்டாள். கடும் உக்ரத்துடனும் மிக வேகமாக பாய்ந்து வந்தாள். இதனால் அந்த நதிக்கு வேகவதி என பெயர் வந்தது. பிரம்மாவின் யாகத்தையும் அதனை கலக்க சரஸ்வதி தேவி நதியாக உருவெடுத்து வந்திருப்பதையும் அறிந்த திருமால் தன் பக்தனுக்கு வந்த சோதனையை முறியடிக்க திருவுளம் கொண்டார். யாகம் நடைபெறும் இடத்தை நோக்கி சிறி பாய்ந்தபடி வேகமாக வந்து கொண்டிருந்த வேகவதி நதிக்கு முன்னே தன் ஆதிசேஷன் பிரம்மாண்டம் திருவுருவத்தை அப்படியே அணையாக்கி கொண்டு அந்த ஆதிசேஷன் மீது ஒய்யாரமாய் சயனித்தார் திருமால். அது பார்ப்பதற்கு திருமால் திருப்பார்க்கடலில் சயனிப்பது போலவே இருந்ததாக கூறப்படுகிறது. ஆதிசேஷனையும் பரம்பொருள் திருமாலையும் கடந்து வேகவதியால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. தன் தவற்றை உணர்ந்தால் கணவரிடமும் கடவுளிடமும் மானசீகமாக மன்னிப்பு வேண்டினாள். திருமால் பிரம்மனுக்கு திருக்காட்சி தந்தார். எனக்கு அருளியது போல பூலோகத்தில் மனிதர்கள் யாவருக்கும் இந்த கஷேத்திரத்தில் இருந்து அருள்பாலியுங்கள் சுவாமி என்று வேண்டினார் பிரம்மன். அதை ஏற்று இன்றும் அந்த திருவிடத்தில் இருந்தபடி தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள்மழை பொழிகின்றார் பரந்தாமன். இதுதான் திருப்பார்க்கடல் எனும் திவ்ய தேசத்தின் வரலாறாகும். புரட்டாசி மாத புண்ணிய காலத்தில் பெருமானை வணங்கி அருள் பெறுவீர். நன்றி, வணக்கம்.